என்னது இது? போலார் பியர். கண்ணு தெரியல, பன்னிக்குட்டி மாதிரி இருக்கு. ஹலோ மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் தி கிரேசி கேர்ள். அண்ட் நான் உங்க ஸ்வேதா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரொம்ப கியூட் அண்ட் அழகான அனிமல்ஸ் நீலா டிசைன் தான் நம்ம பார்க்க போறோம். நீங்க என்ன நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க. எப்பவுமே சொல்ற மாதிரி ரொம்ப மொக்க போடாம வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல பாத்தீங்கன்னா என்னோட செகண்ட் ஃபிங்கர்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். அதுல வந்து நான் பென்குயின் நெயில் ஆர்ட் போட போறேன். முதல் பிளாக் கலர் நெயில் பாலிஷ் வந்து உங்களோட செகண்ட் ஃபிங்கர்ல ஃபுல்லா அப்ளை பண்ணிருங்க. தென் இதுக்கு மேல நான் ஒயிட் கலர் நெயில் பாலிஷ் வச்சு பாட்டம் வரை ஒரு லைன் போட்டுக்க போறேன். ஒயிட் கலர் நெயில் பாலிஷ் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் சர்ஃபேஸில் வச்சுக்கோங்க. தென் பிளண்டான பென்சில் எடுத்து நான் இப்போ இந்த பென்குயினுக்கு ஐஸ் கிரியேட் பண்ண போகிறேன். இப்போ பிளாக் கலர் நெயில் பாலிஷும் சேம் அதே சர்ஃபேஸில் வச்சுக்கோங்க. அப்புறம் ஷார்ப்பான ஒரு பென்சிலை அந்த நெயில் பாலிஷ் டிப் பண்ணி அந்த ஒயிட் கலரில் நம்ம ஐஸ் வச்சோம் இல்லையா, அதுக்கு மேலே குட்டி டாட்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன திரும்ப பண்ண போகிறேன், எனக்கத்துக்கு நான் பெயிண்ட் அடிக்க போகிறேன். சும்மா சொன்னேன், அப்பெல்லாம் ஆக்சுவலி பண்ணக்கூடாது. பென்குயினோட பீக்ஸ் அண்ட் லெக்ஸை ட்ரா பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்திருக்கேன். பிகாஸ் என்கிட்ட ஆரஞ்சு கலர் நெயில் பாலிஷ் இல்லை, ஸோ அதனால தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை அக்ரிலிக் பெயிண்ட்ஸ் வந்து ஏதாவது டெக்கரேஷனுக்காக நம்ம நெயில்ஸில் ஆக்சுவலி யூஸ் பண்ணிக்கலாம், அது அழியாது. பட் ஹோலாக ஒரு நெயில் பெயிண்ட்டை யூஸ் பண்ணக்கூடாது, அது நிறைய அலர்ஜிஸ் வர வாய்ப்பு இருக்குது. என்ன மாதிரி ஒரு ஷார்ப்பான பென்சிலில் அந்த அக்ரிலிக் பெயிண்ட்ஸை டிப் பண்ணி அதோட பீக்ஸ் அண்ட் லெக்ஸை ட்ரா பண்ணிக்கோங்க. நம்மளோட ரொம்பவே க்யூட்டான பென்குயின் ரெடி ஆகிடுச்சு. அண்ட் செகண்ட் நெயிலில் வந்து நான் ஒரு அழகான போலார் பியர் ட்ரா பண்ண போகிறேன். அதுக்கு வந்து இது மாதிரி ப்ளூ கலர் இல்லைனா க்ரீன் கலரில் பேஸ்ட் கோட் கொடுத்துக்கோங்க. இதில் பாட்டமில் மட்டும் ஒயிட் கலர் நெயில் பாலிஷ் வச்சு இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க. தென் ஒயிட் கலர் நெயில் பாலிஷை இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸில் வச்சுக்கோங்க. தென் ஒரு பிளண்ட் ஆன பென்சிலில் அதை டிப் பண்ணி சர்க்கிளுக்கு மேலே 2 டாட் வச்சு நம்ம போலார் பியரோட இயர்ஸை நான் ட்ரா பண்ணிக்க போகிறேன். இப்போ ஒரு நியூட் கலர் இல்லைனா லைட் பிங்க் கலரை ஒரு சர்ஃபேஸில் வச்சு இயர்பர்ட் இருக்குல்ல, அதில் வந்து இதை டிப் பண்ணி போலார் பியரோட சென்டரில் நான் இந்த மாதிரி வச்சுக்க போகிறேன். இதுக்கு மேலே நம்ம நோஸ் ட்ரா பண்ணும்போது அது பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்கும், அழகாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் இப்படி பண்ணுறேன். தென் ஒரு ஷார்ப்பான பென்சிலில் இந்த மாதிரி பிளாக் கலர் நெயில் பாலிஷ் டிப் பண்ணி இதோட ஐஸ் அண்ட் நோஸை நான் ட்ரா பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஐஸ் 2 ஐஸையும் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். தென் நம்ம அந்த ஸ்கின் கலரில் வச்சோம்ல டாட், ஒரு பெரிய டாட் வச்சோம்ல, அதுக்கு மேலே நான் நோஸை ட்ரா பண்ணிக்க போகிறேன். தென் அந்த மைன்யூட் லைன்ஸ், அதோட லிப்ஸ் இருக்குல்ல, அந்த லைன்ஸை நான் ட்ரா பண்ணிக்கிறேன். நம்மளோட ரொம்பவே க்யூட்டான போலார் பியர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ தேர்ட் நெயிலில் நான் ஒரு க்யூட்டான ரேபிட் ட்ரா பண்ணிக்க போகிறேன். இதுக்கு வந்து பிங்க் கலரை நான் பேஸ் கோட்டாக கொடுத்துக்க போகிறேன். இந்த நெயிலோட பாட்டமில் ஒயிட் கலர் நெயில் பாலிஷ் வச்சு இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. தென் ஒரு பிளண்டான பென்சிலில் ஒயிட் கலர் நெயில் பாலிஷ் டிப் பண்ணி இதோட இயர்ஸை நான் ட்ரா பண்ணிக்க போகிறேன். சேம் நான் பண்ணுற மாதிரி பொறுமையாக இந்த டிசைன் வந்து கிரியேட் பண்ணுங்கள். இப்போ சேம் அதே மாதிரி பிளண்டான பென்சிலில் பிளாக் கலர் நெயில் பாலிஷ் டிப் பண்ணி இப்போ நம்ம ரேபிட்டோட ஐஸ் அண்ட் நோஸை வந்து நான் ட்ரா பண்ணிக்க போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஐலைனரோட ப்ரஷ்ஷு. அதை வந்து இந்த மாதிரி பிங்க் கலர் நெயில் பாலிஷ் டிப் பண்ணி அந்த இயர்ஸ்க்கு மேலே ஒரு லைன் மாதிரி கிரியேட் பண்ணிக்க போகிறேன். இது பார்க்க வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அப்புறம் பென்சிலில் வந்து நான் பிங்க் கலர் நெயில் பாலிஷ் டிப் பண்ணி அதுக்கு சைடில் வந்து நான் 2 குட்டி டாட்ஸ் வைக்க போகிறேன். அது பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்கும், அதோட ப்ளஷ் மாதிரி அழகாக இருக்கும். நம்மளோட அழகான ரேபிட் ரெடி ஆகிட்டு. இப்போ பிங்கி ஃபிங்கரில் வந்து நான் லேடி பக் நெயில் ஆர்ட் கிரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ரெட் கலர் வந்து பேஸ் கோட்டாக கொடுத்துக்கோங்க. இந்த நெயிலோட பாட்டமில் பிளாக் கலர் நெயில் பாலிஷ் இருக்குல்ல, அதை வச்சு ஒரு ஹாஃப் ரவுண்ட் மாதிரி கிரியேட் பண்ணிக்கோங்க. தென் ஐலைனர் ப்ரஷ் இருக்குல்ல, அதை வச்சு நான் வந்து ஒரு லைன் மாதிரி நடுவில் கிரியேட் பண்ண போகிறேன். நெயில் பாலிஷ் டிப் பண்ணி சேம் நான் பண்ணுற மாதிரி லைன் போட்டுக்கோங்க சென்டராக. அதை வந்து நல்லா திக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த லைனுக்கு 2 சைட்லையும் டாட்ஸ் வச்சுக்க போகிறேன். பிளாக் கலர் நெயில் பாலிஷ் இருக்குல்ல, அது வந்து ஒரு பென்சிலை டிப் பண்ணி நான் பண்ணுற மாதிரி டாட்ஸ் வச்சுக்கோங்க. இதுக்கு ஐஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக ஒயிட் கலர் நெயில் பாலிஷில் ஒரு பென்சில் டிப் பண்ணி
நான் பண்ணுற மாதிரி 2 டாட்ஸ் வச்சுக்கோங்க. அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும், அது ஐஸ் மாதிரி. அப்புறம் இதுக்கு மேலே ஷார்ப்பான பென்சில் வச்சு பிளாக் கலர் நெயில் பாலிஷ் இருக்குல்ல அதை டிப் பண்ணி 2 டாட்ஸ் வச்சுக்கோங்க அதுக்கு மேலே. ஃபைனலாக நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா கவ் நெயில் ஆர்ட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஒயிட் கலர் நெயில் பாலிஷை தம் ஃபிங்கரில் பேஸ் கோட்டாக கொடுத்துக்கோங்க. இப்போ பிங்க் கலர் நெயில் பாலிஷ் இருக்குல்ல அதை வந்து இதோட பாட்டமில் மட்டும் ஒரு ஹாஃப் சர்க்கிள் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க. இது வந்து கவோட நோஸாக இருக்கும். இப்போ இதோட ஐஸ்க்காக நான் வந்து பிளாக் கலர் நெயில் பாலிஷை ஒரு பென்சிலை டிப் பண்ணி அதோட ஐஸை நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். சேம் அதே பென்சிலில் அதோட நோஸில் வந்து ஹோல்ஸ் இருக்கும்ல அதையும் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதுக்கு மேலே வந்து பேட்டர்ன்ஸ் இருக்கும் கவுஸ்க்கு மேலே. அதுக்கு வந்து ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு 3 டாட்ஸ் வந்து ஒன்றா சேர்ந்து வைங்க. நான் பண்ணுறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்மளோட கவ் நெயில் ஆர்ட் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த நெயில் ஆர்ட்ஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே ரொம்ப ஈஸி தான். நான் எந்த நெயில் ஆர்ட் டூல்ஸுமே யூஸ் பண்ணல. நம்ம வீட்டில் என்ன இருக்குமோ அதை வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் கைஸ். உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் த கிரேசி கேர்ள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.